அன்பார்ந்த சந்தாமரை நியூஸ் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மருத்துவம் பொதுவாக சித்த மருத்துவத்தில் நாடி பார்க்கும் முறையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவாக சித்த மருத்துவர்கள் நாடி பார்த்து வைத்தியம் சொல்லுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாத நாடி, பித்த நாடி, சுலோத்தம நாடி. இந்த நாடியை பார்க்கும் பொழுதே ஒரு உறுப்போடைய தன்மையை தெளிவாக சொல்லக்கூடிய தன்மை தான் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம். இப்போ வாத நாடி பாதிப்பு இருக்குன்னு வச்சிங்களேன், நம்ம தொப்புலேருந்து கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளை கச்சிதமாக கரெக்டாக சொல்லக்கூடியது. அதே போல் நடுத்தன்மையாக இருக்கக்கூடிய பித்த நாடி. இந்த பித்த நாடி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய 12 ராஜ உறுப்புகளையும் சொல்லக்கூடியது. மணிப்பூரக சக்கரம், அதே போல் அநாதக சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய சக்தியை முதன்மையாக சொல்லும். அதே போல் சிலோத்தம நாடி பார்த்தீங்கன்னா இந்த உச்சந்தலை கண்டத்திலிருந்து இது வரைக்கும், அதாவது உச்சந்தலை இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் சொல்லக்கூடிய தன்மையை என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா இந்த சிலோத்தனபடி கரெக்டாக சொல்லும். இந்த 3 சக்தியை பார்த்து தான் சித்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாடி தன்மையை பார்த்து அறிந்து நோயை தீர்த்தாங்க. நன்றி, வணக்கம்.